கம்பெனிக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட டைம் அவங்க கிட்ட கொடுக்கணும். அந்த 8 ஹவர்ஸ்ங்கிறது நீங்க பர்டிகுலரா ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். நீங்க ஒருவேளை பிசினஸ் பண்றீங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு ஒரு சிஸ்டமை செட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த வீடியோல நான் எப்படி என்னோட ரெகுலர் ஜாபை குவிட் பண்ணிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி ஜாபை விட்டுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒருவேளை இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் நம்பர் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீடம் நம்பர் அப்படின்றது நம்ம இந்த அமௌண்ட் எடுத்து நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்துட்டோம்னா நம்மளை நம்பி அந்த ஒரு மாசத்துக்கு ஃபேமிலி இருக்காது. அதாவது நம்ம மாசத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த செலவாகிற அமௌண்ட் தான் ஃப்ரீடம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருக்குமே ஒரு 25,000 to 30,000 ஒரு வீட்டுக்கான மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த 30,000 உங்களுக்கு 1ஆம் தேதியே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலி உங்களை டிபெண்ட் பண்ணி அடுத்த 30 நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் தான் திரும்ப அந்த 30,000 தேவைப்படும். ஸோ உங்களோட ஃபேமிலியில எக்ஸ்பென்ஸ் எவ்வளோங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா ஏதாவது அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் வந்தால் கூட அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரீடம் நம்பருங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு அதை மந்த்லி எக்ஸ்பென்ஸ் என்னங்கிறது நான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஃப்ரீடமாக வெளியில வந்து என் பிஸ்னஸை பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் சைடில் கராத்தே அண்ட் சிலம்பம்லாம் டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை டீச் பண்ணுறது மூலமாகவே என்னோட இந்த மினிமம் எக்ஸ்பென்ஸ் வந்து கவர் ஆகுறது எனக்கு தெரிஞ்சக்கப்புறம் தான் நான் என்னோட ஜாப் குவிட் பண்ணுறதை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ நீங்கள் ஜாபை குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கான ரெகுலர் இன்கம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபேமிலியோட ரெகுலர் எசென்சியல்ஸே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் நம்பர் உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள உங்களால் சம்பாதிக்க முடிஞ்சா கூட மீதி 20 நாள் நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கலாம். ஸோ இதனால தான் இதை ஃப்ரீடம் நம்பர்னு சொல்கிறாங்க. இதை நான் ஃபைன் பண்ணிட்டு இதை என்னால் மேக் பண்ண முடியும், சாட்டர்டே சண்டே மட்டும் நான் என்னோட கராத்தே கிளாஸ்லேருந்தே இதை மேக் பண்ண முடியுதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட ரெகுலர் ஜாபை குவிட் பண்ணிட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ செகண்ட், ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? ஒரு கம்பெனியில் நல்ல பொசிஷனில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போ நீங்கள் ஒருவேளை என்னால் புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்க முடியாது, நான் என் கம்பெனியில் கொடுக்குற இன்க்ரிமெண்ட்டை வச்சு என்ன ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு நான் என் கரியரில் அடுத்தடுத்த லெவல் போயிடுவேன், ப்ரொமோஷன்லேயே போயிடுவேன் அப்படிங்கிறவங்க உங்களோட கம்பெனியோட இன்க்ரிமெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். பட் இல்லை, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உங்களால் ஒரு ஸ்கில்லை புதுசாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களால் கரியர்லேயே ஒவ்வொரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா போக முடியும் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அந்த எஃபர்ட்டு கம்பெனிக்கு போடுறதுக்கு பதிலாக உங்களோட ஓன் கம்பெனிக்கு உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் எஃபர்ட் போட முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் இருக்காங்கன்னு எடுத்துக்கோம். ஒருத்தர் நல்லா எஃபர்ட் போட்டு அவங்க கரியரில் புதுசாக ஸ்கில்லு கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறவர், அதே மாதிரியே எஃபர்ட் போடுறவர் அவரோட ஓன் கம்பெனிக்கு எஃபர்ட் போட்டு 5 வருஷம் கழிச்சு அவரோட கம்பெனி இருக்க லெவலுக்கும் இவரோட கெரியரோட லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா இவருமே கெரியரில் நல்ல லெவலுக்கு தான் வந்திருப்பாரு. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஸ்கில்லு டெவலப் ஆயிருக்கும். நியர்லி ஒரு 24 LPAங்கிற மாதிரியான ஒரு ஜாபுக்கு மந்த்லி 2 lakhsங்கிற சேலரிக்கு மேபி அவர் போயிருக்கலாம் இன்கேஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால். அதுவே 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுற ஒரு கம்பெனி 24 லட்சங்கிறது இயர்லி ரெவன்யூவா அப்படின்னு கேட்டால் அது மேபி 5 லட்சம் 10 லட்சம் மந்த்லியாக கூட இருக்கலாம். இது டிபெண்ட் ஆன் த பிஸ்னஸ். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யாருக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, அந்த சர்வீஸோட வேல்யூவை பொறுத்து இது மாறுபடலாம். பட் அவரோட ஓன் கம்பெனிங்கிறனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் அதுக்கப்புறம் வேற யாராவது ஒரு எம்ப்ளாயரை போட்டுட்டு கூட ஒரு மேனேஜரை போட்டு இதை மட்டும் மேனேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் ரெகுலராக அந்த மாதம் ஃபுல்லாக ஏதோ ஒரு கம்பெனிக்கு அந்த ஸ்கில்லை அவர் ரெகுலராக டைமை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது 2 தான் வித்தியாசம். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட டைம் அவங்க கிட்ட கொடுக்கணும். அந்த 8 ஹவர்ஸ்ங்கிறது நீங்கள் பர்டிகுலராக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, 5 வருஷம் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு ஒரு சிஸ்டமை செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜரோ ஒரு எம்ப்ளாயரோ போட்டுட்டு அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியில் வந்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களோட டைம் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். இது 2 தான் மேஜரான விஷயம் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்தது. ஸோ தேர்டு, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி வேலையை விட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டிஃபைன் பண்ணியே நான் வைக்கவே இல்லை. ஸோ பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு டைமை தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஸோ நீங்கள் எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத ஒரு ஸ்டார்டிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்டில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவசிய தேவை இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு என்ன பட்ஜெட் வரும், அதை நம்மளால் பேர் பண்ண முடியுமாங்கிறத சின்ன அனலைஸ்லாம் பண்ணிட்டு என்னோட பிஸ்னஸ்க்கு நான் சின்னதாக ஒரு ப்ராடக்ட் பண்ணி அதை இ-காமர்ஸ் மூலமாகவோ டைரக்ட் டு கஸ்டமர் தான் நான் செல் பண்ண போகிறேன். அதுக்காக நான் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணது, இந்த ப்ராடக்டை என்னால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா, அதில் மார்க்கெட்டுக்கு வந்து அது ரெகுலராக தேவை இருக்கா, என்னால்
மார்க்கெட்டில் இருக்க ப்ரைஸை விட கம்மியாக என்னால் மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா, கம்மியாக இல்லைனாலும் குவாலிட்டியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியுமாங்கிறத ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு டைம் எடுத்துச்சு. பட் நான் இது இன்னும் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்குள்ளே என்னோட இந்த அனலைஸ் எல்லாம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது அண்ட் தென் ப்ராடக்ட் ரிசர்ச்சாக இருக்கட்டும், நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் அந்த ஒரு எண்ட் டேட்டுக்குள்ளே பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு டார்கெட் வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயம் தான் நான் தப்பு பண்ணேன். 6 மாதமாக நான் பிஸ்னஸ் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. பட் நான் இந்த ரிசர்ச் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒருவேளை டைம் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியாவை எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி அது மூலமாக கிளைண்ட் அக்வசிஷன் பண்ணி எப்படி நான் அதை ஃபஸ்ட்டு சேல் கன்வெர்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பார்க்கலாம்.